ஓகே 1, 2, 3 கோ! மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான். பிரச்சனைன்னு வந்து புட்டா அவ்வளவு தான். ஸோ வெல்கம் பேக் டு வைப்ரேஷன் மை டியர் வைப்ரேஷன் லெஜெண்டரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மீசைய முறுக்கே 2 ரிவீல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்த்துடலாமா? 3, 2, 1 கோ! சார், சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டுடியோ கதவு எங்களை பார்த்தா மட்டும் மூடிக்குது சார். 1980யா? நாங்க கத்துறமா இல்ல பாடுறோமான்னு தெரியும். சார், இது வெகுஜனத்தோட பாட்டு பயங்கரமா இருக்கு பிஜிஎம். சார், சத்தமா தான் கேட்கும். சினிமா பாட்டும் சேஷாத்ரி அண்ணாவுடைய வயலினையும் உன்னாடா. உங்க ஏரியால போடுற டண்டனக்கர மாதிரி ஈஸி நினைச்சியா? இந்த கானா பாட்டை வச்சுதான் ராயபுரத்துல இருந்து எப்படி ரயில் விட்டாங்கங்கிற கதையோ நமக்கு தெரியும். கானா பாட்டா? கானா பாட்டுல தான் பரம்பரையிலே முறையா கத்துக்கிறவன் பரம்பரையா கத்துக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் சொல்லு? நீ ஜெயிப்பியா? எப்படிடா ஜெயிப்ப? தோப்படா. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் சாரி யூ நோ. கூட உங்களுக்கு சொந்தம் இல்ல சார். ஏய் டேய், நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓ! பயங்கரமா இருக்கு கெட்டப்பு. The story you don't know. இப்போ சண்டைலாம் போடுறாரு. Back where we belong. செம்ம செம்ம செம்ம. திரும்ப இப்ப தமிழாவ தானே சொல்றாரு. பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. ஓ! என்ன இந்த சத்தம்லாம் வருது? இது அந்த மீம்ஸ் இல்ல? பாவீங்களா? கேட்டா ட்ரெண்டிங்கில் இருக்காங்களாம். ஓகே 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 செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது செம்ம வைபாக இருக்குது. இங்கேருந்து டீசர் பீக்கில் போது பாருங்களேன். அந்த பிஜிஎம் வெறித்தனமாக இருக்குது. அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்ல சார். ஏய் டேய், நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிஸ்ஸைய முறுக்கே. ஊ. கூஸ் பம்முங்க கூஸ் பம். இவர் திரும்ப இப்ப தமிழாவ தானே சொல்றாரு. பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. இவருக்கே வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறாரு. வேற லெவல் தான். டீசர் செம்ம ஃபாஸ்ட் பேஸ்டில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு நான் கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டது என்னென்னா இது கானாவோட ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். தெரிலலா, மேபி அது தப்பாக கூட இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? 1980 நடக்கிற கதை. அப்போ மேபி கானாவோட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு வாட்டி பார்த்துருவோமா? ஒரு மாதிரி நல்லா வைபாக இருக்குது. 3, 2, 1 கோ! சார், இது வெகுஜனத்தோட பாட்டு சார், சத்தமா தான் கேட்கும். நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்ல சார். ஏய் டேய், நான் எவ்வளவு இது வந்து பார்ட் 1ல நடந்தது தானே? அந்த நடந்த சீன் தானே இது? மீசைய முறுக்கு 1. அது இப்போ பார்த்தா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நான் மறந்துட்டேன். கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. சாரி யூ டோன்ட் நோ. மாசு செம்ம மாஸா இருக்கு. நிறைய லுக் இருக்கு.
இவரு யார் இது? சித்து கூட சுத்திக்கிட்டு இருப்பாரு அவரு தானே? ஓகே, ஓகே. ஹிப்ஹாப் தமிழா தெரியாதா? அவரு யூடியூபர்ஸ்க்கு சான்சஸ் நெறையாவே குடுப்பாரு. யூடியூபர்ஸ்க்கு மட்டும் இல்ல, நெறையா இந்த யங் ஆர்டிஸ்ட்டுக்கு நெறையா சான்சஸ் குடுப்பாரு. ரொம்ப நல்ல மனுஷன் இவரு. ஐய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், சாங், மியூசிக், டைரக்ஷன், ஹிப்ஹாப் தமிழா எல்லாமே இவரு தானா? ஹிப்ஹாப் தமிழாவை தானே சொல்றாரு. இதுதான் வந்து எனக்கு புரியல. 1980ல நடக்குது இந்த கதை. ஆனா வந்து ஹிப்ஹாப் தமிழா மென்ஷன் பண்றாங்க. ஒருவேள அது ஃபிளாஷ்பேக்கா இருக்குமோ? அப்ப டபுள் ஆக்ஷனா? பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. 2026 சம்மர்ல ரிலீஸு. அப்ப இதுதான் வந்து அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு நெனைக்கிறேன். இது மேபி அது ஃபிளாஷ்பேக் போல இருக்கு. 90, 80ல உள்ள கதை இது. ஸோ இது ஒரு ஹிப்ஹாப் தமிழா. அதுக்கப்புறம் எங்க இது வந்து இப்போ நடக்கிற கதை போல இருக்கு. அப்பா மகனா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா 2 பேர் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. டீசர் செம வைபுங்க. செம வைபு. அதான் இவர் படத்துல புடிச்சதே வந்து இதுதான். நல்லா வைபா இருக்கும். அதுவும் அவர் போடுற அந்த பிஜிஎம் அவர் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பிஜிஎம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சு போயிரும். நல்லா இருக்கும். அது கேட்கறதுக்கு. அப்படியே அதான் வைபா இருக்கும். சம்மர்ல ரிலீஸ் ஆகுதா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா கண்டிப்பா செம ஃபன்னா இருக்கும்னு நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவரு படம் வந்து யாருக்கும் புடிக்காம இருந்ததே இல்லல்ல. எல்லாருக்கும் புடிக்குது. யாரும் வந்து இந்த மாதிரி டேய் ஹிப்ஹாப் தமிழாவோட இந்த படம் எனக்கு புடிக்காதுடா. அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் யாரும் சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலயும் கண்டிப்பா வந்து ஒரு மெசேஜ் ஒண்ணு வச்சிருப்பாரு. அது ஆஸ் யூசுவல் எல்லா ஹிப்ஹாப் தமிழா படத்துலயும் இருக்கும் பாருங்களேன். ஸோ அதே மாதிரி இதுலயும் இருக்கும். அதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி பாருங்களேன். அப்ப கண்டிப்பா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாட்ஸ் அபவுட் மீசைய முறுக்கு 2 த ரிவீல் டீசர் பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஓகே? பை.